பிள்ளை பெத்துக்க முடியாதவங்க கூட என்னால வாழ முடியாது இதுக்கு மேலன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருங்க. 7 வருஷம் என்னோட கல்யாண வாழ்க்கை போயிருச்சு. வணக்கம், என் பேரு ஃபத்திமா, மலேசியால இருக்கேன். இது என்னோட உண்மையான கதை. சின்ன வயசுல எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து எடுத்தாங்க. அவ்வளோ பெருசா என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. என் தாய் மாமனுக்கு அவ்வளோ நகையெல்லாம் போட்டு ஒரு காலகட்டத்துல கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என் நகையெல்லாம் கொடுத்து அவரு தொழிலுக்கு நான் அவ்வளோ உதவி செஞ்சேன். எல்லாம் நல்லபடியா போணுச்சு. ஆனா ஒரு காலகட்டத்துல பிள்ளைன்னு ஒரு விஷயம் வர்றப்ப என் வீட்டுக்காரு என்னை அம்போன்னு விட்டுட்டாருங்க. என்னால பிள்ளை பெத்துக்க முடியலன்னு சொல்லி எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் போனேன், எவ்வளோ வழியெல்லாம் நான் தாங்கினேன். ஆனா கடைசியா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ஒரு வாரிசு வேணும், என்னால உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பிள்ளை கூட போயிட்டாரு. என்னை விவாகரத்து பண்ணி இன்னைக்கு நான் தனியா அனாதையா இருக்கேன். தெரியல என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு. இந்த வீடியோ செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? பிள்ளை இல்லைன்னாலும் உனக்கு நீ எனக்கு நான், நம்ம 2 பேரும் நம்ம ஒரு தனி உலகமா நம்ம வாழுவோம்னு சொல்லி எத்தனையோ கப்பல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ரியலி கிரேட். என்ன எனக்கு தான் அந்த கொடுத்து வைக்கல. யாரையும் குறை சொல்லி ஒன்றும் இல்லைங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வாரிசு வேணும்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் துணை. யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இது என் ஃபாலோவர் கதைங்க. மலேசியால இருக்க பொண்ணு கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்க. இந்த பொண்ணுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.